அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு. இந்த பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம், முதல்ல பரதீசுனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பரதீசு அப்படின்னா பாரடைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பரதீசு வேற, பரலோகம் வேற. பரலோகம்னா ஹெவன், பரதீசுனா பாரடைஸ். பரலோகம் என்பது நம் தேவன் இருக்கிற இடம், அவருடைய ஆளுகை செய்யப்படுகிற இடம். பரதீசு என்பது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். இன்னும் சொல்ல போனா ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். அதாவது பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, இப்பொழுது மரிக்கிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, அந்த பரதீசிக்குள்ளே இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற அன்று வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. 11:39 எபிரேயர் நிருபத்துல அப்படி இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மிக முக்கியமாக அந்த இளைப்பாறுகிற ஸ்தலம், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், நார்மலா சொல்றோம் இல்லையா, அந்த இளைப்பாறுகிற ஸ்தலம் பரதீசு அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவங்க எங்க இருந்தாங்கன்னா பாதாளத்தினுடைய மேல் பகுதி, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துலதான் இருந்தாங்க. அங்கதான் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் லாசருவை விட்டார்கள். ஸோ இந்த பாரடைஸ் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு வந்தது. அங்கே இருக்கிறவனுக்கு அதுக்கு பிறகுதான் பரிசுத்தவான்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட இயேசு என்ன செய்கிறாரு, அந்த பூமியின் தாழ்விடங்களில் அவர் இறங்கினார் அப்படின்னு இருக்கு. இறை கவ்விக்கொண்டு ஏறி போனாய் அப்படின்னு யூதாவை பத்தி 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். அதன்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அன்று மரித்து காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார்னு பேதுரு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அங்கே பிரசங்கம்னா என்னன்னா ஆல்டர் கால் கொடுக்கறது இல்ல. பிரசங்கத்துல நிறைய வகை இருக்குது. தெருவில் பண்றோமே அதுவும் ஒரு பிரசங்கம் தான், அது சுவிசேஷ பிரசங்கம். இப்ப நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இதுவும் ஒரு பிரசங்கம் தான், ஆனா அது பேர் வேத பாடம். இப்ப அதே நேரத்துல இப்போ சக்சஸ் ஆயிருச்சு, இப்ப தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு பேசுறாங்கல்ல, இது ஓட்டு கேட்கறதுக்கான பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க மைக் பிடிச்சி பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே நேரத்துல ஜெயிச்ச பிறகு ஒண்ணு பேசுவாங்கல்ல, அதுக்கு பேர் பிரச்சாரம் இல்லை, அது வெற்றி பிரசங்கம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி பிரசங்கத்துல நிறைய இருக்குது. இயேசு காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விக்டோரியஸ் சர்மன், அதாவது ஜெயிச்சதுக்கான பிரசங்கம். நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன், மேல் பாதாளத்துல உள்ளவங்களே உங்களை மீட்டு கொண்டு நான் போக வந்திருக்கிறேன், தாழ்ந்த பாதாளத்தில் உள்ளவர்களே இந்த காலத்துக்காக தான் உங்களை நாங்கள் அன்னைக்கு கீழ்ப்படிய சொன்னோம், நீங்க கீழ்ப்படியாததுனால இப்போ உங்களை நீங்க பாருங்க இவங்களோட பங்கடைய முடியல அப்படிங்கக்கூடியதான ஒரு பிரசங்கம் அது. அதனாலதான் காவலர் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கிறது. சோ அவர் அந்த மேல் பாதாளத்தில் உள்ளவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு பாரடைஸ்க்கு போயிட்டார். இப்போ அவங்க எல்லாமே பாரடைஸ் பரதீசிக்குள்ள இருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சபைக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம எல்லாருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவங்களாகி சர்ச்சுக்குள்ள மெம்பர் ஆகி பணம் கட்டிட்டோம், சந்தா கட்டிட்டோம், அல்லது தொடர்ந்து இங்க வரோம்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவோம்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் சபைக்கு வரதுனால மட்டும் கிடைக்காது. சோ நாங்க கண்டிப்பா பரலோகத்துல எங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, இடம் கொடுத்துருவாரு அப்படின்னா இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது, சபைக்கு வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எபேசு சபைக்கு வந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சபையில் இருக்கிற எவனோ அப்படின்னு சொல்லல, சபையில இருந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபைக்கு வந்தவங்க எல்லாம் பரதீசிக்கு போவாங்க நாங்க சொல்லல, சபைக்கு வந்தவர்களில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு. இப்ப இந்த பரதேசிக்கு நான் போகணும்னாலே எதையும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஜெயிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சபை சொல்லுது. இப்ப இந்த பாரடைஸ், அப்ப அது போறது அவ்வளவு கஷ்டமா? வாசிங்க லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவரோட அர்த்தம் என்ன, அந்த கல்லன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதான ஒரு காரியம் தான் இது. நீங்க வருஷம் தியானிக்கிறதான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா. யாரை பார்த்து சொன்னாரு, கல்லனை பார்த்து சொன்னாரு. அந்த கல்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, சில மணி நேரம் அவரோடு கூட சிலுவையில் தொங்கினதான ஒரு மனுஷன். சில மணி நேரம் சிலுவையில் அவரோடு கூட தொங்கினதான ஒரு மனுஷன். அவனுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்றாரு, இன்னைக்கு நீ என்ன செஞ்சியா, நீ சாயங்காலத்துக்குள்ள அவர் மரிச்சு போக போறாரு, சாயங்காலத்துக்குள்ள அவருடைய பாடியை சிலுவையில இருந்து இறங்கிடுவாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பரதீசிக்கு போறது அவ்வளவு ஈஸியா? ஏன்னா இந்த கள்ளன் வாழ்நாள் முழுக்க என்னவா இருந்திருக்கிறான்? கள்ளனாக தான் இருந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் ரட்சிக்கப்பட்டு சிலுவைக்கு வரவே இல்லை. சிலுவைக்கு வரும்போதும் அவன் கள்ளனாக தான் இருந்தான், தேவனை தூஷிக்கிறவனாக இருந்தான். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். அந்தப்படியே அவரை நிந்தித்தானா நிந்தித்தார்களா? நிந்தித்தார்கள். 2 பேர் இருந்தாங்கன்னு இருக்குது. யோவான்ல இடதுபுறமும் வலதுபுறமாக இருந்தாங்க, நடுவில் இயேசு தொங்கினார் அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலுவைக்கு கபாலஸ்தலத்துக்கு அவர்கள் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் தான் அவரை நிந்தித்தார்கள். இந்த கள்ளன் ஏற்கனவே சுவிசேஷம் கேட்டவன் அல்ல, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணின சீஷன் அல்ல, அல்லது இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டு மனம் திரும்பி வந்ததான கள்ளன் அல்ல. வரும்பொழுது வசனம் தெளிவா சொல்லுது, சிலுவையில் அவரோடு கூட இருந்த கள்ளர்களும் அவரை அந்தப்படியே நிந்தித்தார்கள் அப்படின்னு. சோ அப்ப அவன் அங்க வந்துதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்கு, அங்க வந்துதான் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. சில மணி நேரங்கள், அந்த மாற்றம் எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்திருக்குது? சில மணி நேரத்திற்குள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பரதேசிக்கு போறதை பத்தி பைபிள் சொல்லுச்சு, நம்ம வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 2:7 என்ன சொல்லுச்சு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசியின் மத்தியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயம் பெற்றாதான் பரதீசிக்கே போக முடியும். சபையை பார்த்து சொல்றாரு. அப்ப பரதீசிக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? பாரடைஸ்குள்ள போகிறது கஷ்டமா ஈஸியான்னு பார்த்தா, கள்ளன்கிட்ட சொல்லும் போது சில மணி நேரத்துக்குள்ளேயே உள்ள போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸியா போன மாதிரி இருக்கு. ஆனால் சபை கிட்ட சொல்லும் போது நீ ஜெயம் பெற்றாதான் போக முடியும், அது கஷ்டமாக தெரிகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இது எழுதுறது யாருன்னா பவுல் எழுதுறார். இது யாரை பத்தினா அவரை பத்தி தான் இருக்கும் என்று அதிகமாக நம்பப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். யாரை பத்தி எழுதுறாருங்கிறது ஒரு அன்னோனா இருக்கு, ஒரு தேர்ட் பர்சனை பத்தி எழுதுற மாதிரி இருக்குது. அதே நேரத்துல அவரை பத்தி எழுதுற மாதிரியும் இருக்கு. ஏன்னா அது டீடைலா எழுதுறாரு. சரீரத்தில் இருந்தானோ அல்லது ஆவியில் இருந்தானோ அறிவேன், சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அறிவேன், மனுஷர் பாஷையோ தேவ தூதர் பாஷையோ அறியேன். இப்படிப்பட்டவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஆனால் என்னை குறித்தோ அப்படின்ட்டு எழுதுறதுனால மேபி இன்னொரு ஆளு, மேபி அவரா கூட இருக்கலாம் அப்படி என்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷனை குறித்து எழுதும் போது பயங்கர ஸ்லாக்கித்து எழுதுறாரு பாரடைஸ்க்கு போனதை பத்தி. அவன் இப்படிப்பட்டவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்துல அவரை பத்தி சொல்லும் போது பலவீனங்களை குறித்து தான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த பாரடைஸ், பரதீசு போகிறது, நான் சொல்றது பாரடைஸ், திருப்பியும் சொல்றேன், பரதீசை குறித்து சொல்லுகிறேன். இது போகிறது லகு மாதிரி தெரியல, ஈஸியா தெரியல. இப்ப இங்க பேசுறது எதை பத்தி? நம்ம பேசுறது எதை பத்தி? பரதீசியை பத்தி, பாரடைஸை குறித்து. இது 3வது வானம். இவங்க எல்லாம் போயிட்டு வர்றது 1வது வானம். இவங்க சொல்ற பரலோகம்ன்றது அது எத்தனை வானம்? 1ஆம் வானம், தேவன் இருக்கிற இடம். இது பாரடைஸ், ஆவிகள் இளைப்பாற இடம் 3வது வானம். 3வது வானத்துக்கு போறதுக்கே இவ்வளவு பாடுங்கிறார் அவரு, அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல 3வது வானத்துக்கு கல்லனை பார்த்து இயேசு ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்லிட்டாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அப்போ எது ஈஸி? பாரடைஸ்க்கு போறது ஈஸியா கஷ்டமா? எப்படி கல்லனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது? ஏன்னா நம்மில அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட கல்லனை அதிகமாய் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஞானசானம் எடு அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற வார்த்தை, கல்லை எடுத்தானா, தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா, போக முடியும் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த கல்லை எடுத்தானா.
இப்ப யோசிச்சு பாருங்க, கல்லை எடுக்கல, அப்படியே வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற இயேசு எடுத்தாரா இல்லையா? அப்ப இவன் யாரைத்தான் பார்க்கறான்? கல்லனை தான் பார்க்கறான். எடுத்த இயேசுவை பார்க்கவே இல்லைல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரும்பான்மையா கல்லனை பார்க்கறதெல்லாம் சந்தோஷம். ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு சந்தோஷம், கள்ளத்தனமாவோ கல்லனாகவோ இருக்கிறதுல. அப்ப எது ஈஸி? பரதேசிக்கு போறது ரொம்ப ஈஸியா? கல்லனை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் சொல்றான், 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தேன், அவன் பரதேசிக்கு போயிட்டு வந்தான், சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறமே இருந்தானா தெரியாது, தூதர் பாஷையா மனுஷன் பாஷையா தெரியாது, தேவனே அறிவார். அப்ப அத அவ்வளவு பெரிய மேன்மை பாராட்டு வேணுங்கிறான். சோ இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ரவர்சி மாதிரி தோணுது. ஒரு பக்கம் பரதேசிக்கு போறது கஷ்டமா தெரியுது, ஒரு பக்கம் பரதேசிக்கு போறது ஈஸியா தெரியுது. உண்மையிலே கஷ்டமா ஈஸியா? நம்ம பாரடைஸ பத்தியே பேசுறோம், இன்னும் பரலோகம் அது வேற விஷயம். அதாவது கடைசி காலத்துல பரலோகமும் பரதேசியும் அவ்வளவு துணிகரமாய் பேசக்கூடிய இடமாய் மாறிவிட்டது. சொல்லுவாங்க யூதர்கள், பாரம்பரிய யூதர்கள் தேவனுடைய நாமத்தையும் சீயோனை குறித்தும் அவ்வளவு சீக்கிரத்துல வாய் திறந்து சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அது அவ்வளவு பரிசுத்த இடம், அங்க போறதை பத்தி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சரி, நாம பரதேசிக்கு போறது எளிதா? கல்லன் ரொம்ப ஈஸியா தான் போயிட்டானா அப்படின்னா இல்ல. கல்லன் கிட்டையும் சில கிரைட்டீரியாக்கள் இருந்தது. ஆண்டவர் உடனே கல்லனை பார்த்து சொல்லிடல, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லிடல. கல்லன் கிட்டையும் சில கிரைட்டீரியாவை எதிர்பார்த்து அது நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். இப்ப யோசித்து பாருங்க, கல்லன் சிலுவைக்கு வரும்பொழுது, இயேசுவின் இடத்துல வரும்போது, கொண்டு வரப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போது அவனும் நிந்தித்த மனுஷர்களில் ஒருத்தன். கீழே இருக்கிறவங்களும் நிந்திச்சாங்க, கூட இருக்கிற கல்லரும் அவரை நிந்தித்தார்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் சில மணி நேரம் அவன் இயேசுவோடு கூட தொங்குகிறான், சிலுவையில நடக்கிற காரியங்களை பார்க்கிறான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இயேசு சிலுவையில் அறைஞ்சு முடிஞ்ச உடனே 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்புறம் மத்தியில 100க்கு அதிபதியும் அவனோடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இவர்களும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சில மணி நேரத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். வித்தின் சம் ஹவர்ஸ், உடனடியாக அல்ல, நடந்த சம்பவங்களை பார்க்கறாங்க. 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ 9 மணி நேரமோ சில மணி நேரங்கள். அந்த சில மணி நேரங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வராங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். தூரத்துல இருந்து பார்த்த 100க்கு அதிபதி, பக்கத்துல இருந்து பார்த்த கல்லன். அவன் பார்த்த காலகட்டமும் இவன் பார்த்த காலகட்டமும் ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். ஏன்னா சிலுவையில் அறையும் போது எல்லாரையும் ஒன்னாதான் அறையிறாங்க. சிலுவையில் அரைஞ்சதுல இருந்து அந்த சிலுவையில் அறைந்தவர்களும் 100க்கு அதிபதி இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்சதுல இருந்து கல்லனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 2 பேரும் இவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு 2 பேருக்குள்ளேயும் சில மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றத்துல என்ன ஃபர்ஸ்ட் நடந்துச்சு வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, ஒரு கல்லன் 2 பேரும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 100க்கு அதிபதி, சிலுவையில் அறைந்தவங்க, கல்லன் எல்லாம் பார்க்கறான். இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. இப்ப இவன் மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? முதல்ல இவனுக்குள்ள வந்தது தேவனை பற்றின பயம். இவன் கல்லன் ஏன் தெரியுமா? ஒரு திருடன் ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவ பயம் இல்லாததுனால தான் அவன் என்னவா இருந்தான்? திருடனாக இருந்தான். இவன் இஸ்ரவேல் கல்லனாவே வச்சுக்கொள்ளுங்களேன், இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த கல்லனாவே வச்சுக்கோங்க. அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லாவே தெரியும். அந்த நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகள்ல ஒண்ணு, களவு செய்யாதிருப்பாயாக. அதை மீறித்தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் களவு பண்ணியிருக்கிறான், கல்லனா மாறி இருக்கிறான். அப்பொழுது அவனுக்குள் ஒரு தேவ பயம் இல்லை. வாழ்நாள் எல்லாம் எத்தனை வயசு நமக்கு அங்க இல்ல, ஒரு வாலிப வயசோ இல்ல ஒரு மிடில் ஏஜோ எப்படி வேணா வச்சுக்கொள்ளுங்க, அத்தனை ஆண்டு காலம் அவனுக்கு தேவனை பத்தின பயம் இல்லை. ஆனால் பக்கத்துல இவர் அடிக்கப்பட்டு தொங்குறாரு. அடிக்கப்பட்டு தொங்கும் போது பார்க்கும் பொழுது இவனுக்கு நியாயமா என்ன வருது? தேவனை பற்றின பயம் வருகிறது. மற்றவனை பார்த்து கேட்கிறான், உனக்கு தேவனை பத்தின பயம் இல்லையா? பயப்படுது இல்லையா?
எதனால பயப்படுறது இல்லையா? நம்மளாம் பாரு, அடிக்கப்பட்டு தப்பு செஞ்சதுனால இப்படி தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவரையும் சேர்த்துக்கல, இயேசுவையும் சேர்த்துக்கல. ஐயோ, சில நேரத்தில் நமக்கு பயம் வரும் தெரியுமா? சில ஆட்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை பார்த்து நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும். ஐயோ, இந்த மனுஷனுக்கே இப்படி நடக்குதுன்னா நமக்கெல்லாம் எப்படி நடக்கும்? இது ஒரு பயம் வருது இல்ல? அந்த மனுஷன் நல்ல மனுஷங்க, அவருக்கே இப்படி நடந்துச்சு, அவரே எல்லாருக்கும் நல்லது செய்வாரு, அவர் வாழ்க்கையிலே இப்படி நடக்குது, இவெல்லாம் அநியாயக்கார பாவி, இவனுக்கு எப்படி நடக்குமோ தெரியாது சொல்லுவோம்ல. இந்த பயம் ஏன் வருது தெரியுமா? அந்த நல்லவர்களுக்கும் நடக்கிற நல்ல விஷயத்தை பார்த்ததுனால. கடவுள் இவனையே இப்படி தண்டிச்சுட்டாரு, அந்த மாதிரி அவன் இயேசுவை பார்க்கல. அந்த மாதிரி இயேசுவை பார்க்கல. இயேசுவை எப்படி பார்க்கல? நானும் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறேன், இவரும் என்னது, அவன் கடவுள் எப்படி தண்டிச்சிருக்கார் பாரு இந்த ஆளை. ஏன்னா இவங்க எல்லாரை விட அதிக பாடு யாருக்கு தான் இருக்குது? இயேசுவுக்கு. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. தலையில முள்முடி சூற்றுறது வந்து காலில் ஆணி அடிக்கிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க. பார்த்தா இவங்களை விட அவருக்கு தான் 1 குறைய 40 39 அடி நொறுக்கி எடுத்திருக்காங்க. அந்த அடி அடிச்சு பார்க்கும் போது ஐயோ, தப்பு செஞ்சா இப்படிலாம் கடவுள்கிட்ட தண்டனை, தேவ பயம் அப்படின்னு அவனுக்கு வரல பயம். அடுத்த வசனம் வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. இதுதான் கள்ளனுடைய முதல் குவாலிட்டி. நான் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறையா, இவர் தகாததொன்றையும். என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமாங்க? இயேசுவை பார்க்கிறவனா சொல்றான் இவர்கிட்ட தப்பு இல்ல. எப்படி சொல்லுவான்? யோசிச்சு பாருங்க. இந்த கள்ளன் என்ன இயேசுவோட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தானா? கூடவே இருந்தானா? ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தானா? இல்ல இயேசுவை பத்தி ஏதாவது புக்கு படிச்சானா? இல்ல எந்த சீஷர்களாவது இவனுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்களா? எப்படி இவனுக்கு இவரை பார்த்த உடனே தெரியுது இவர் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே? புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசுவை பிலாத்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே பிலாத்து சொல்றாரு, நீங்க சொல்ற குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே. எப்படி தெரியுது? பார்த்த உடனே எப்படி தெரியுது இவர்கிட்ட தப்பு இல்லைன்னு? சரி, பிலாத்து இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், இவன் திருடன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கும் தெரியுது இயேசுநாதர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை. பிலாத்துக்கு தெரியுது இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. இவனுக்கு தெரியுது, கள்ளனுக்கு தெரியுது தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லை. அப்ப பரதேசிக்கு போறதுக்கு முதல்ல தேவனை பத்தின பயம் வேணும். அவன் ஏன் பயந்தான் தெரியுமா? கள்ளன், ஐயோ கடவுளுக்கு விரோதமா செஞ்சோம்னா இவர் தொங்குறாரு பாரு, இவரை மாதிரிதான் உத வாங்கணும், அப்படி பைபிள்ல தேவ பயம் அவனுக்கு வரல. அவனுக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? தொங்கிட்டு இருக்கிறவரே தேவன், நான் திருட, இவர் தேவன். அவரை பார்க்கும் போதே தோணுது, நான் தப்பு செஞ்சு இப்படி வந்திருக்கிறேன், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை. இந்த பார்வைதான் 100க்கு அதிபதி இயேசுக்கு மேல இருந்துச்சு. அவன் பார்க்கிறான், இவங்க 2 பேருடைய அந்த சிலுவையுடைய பாடுகளுக்கும் நடுவுல தொங்குறவருடைய சிலுவையின் பாடுகளுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை புறஜாதியார் பார்க்கிறார்கள், சொந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். இப்ப நமக்கு தெரியுதா? நம்மளை பார்த்தா தெரியுதா? நாம மத்தவங்க படுற மாதிரி நமக்கும் கஷ்டம் வருது. ஆனா நாம படுற கஷ்டத்துல அவன் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான், நம்மளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவான். இது நடக்கணும். அப்படி நடக்குமா? இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு குற்றத்தை அனுபவிக்கும் போது இப்படி எடுத்துக்கோங்க, ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். எத்தனை பேர் பைபிள்ல பாடு அனுபவிச்சாலும் யோபு பாடு அனுபவிக்கும் போது உங்களுக்கு தோணுதா இல்லையா? அவன் நீதிமான், அவன் அநியாயமா பாடு அனுபவிக்கிறான், தோணுதா இல்லையா? தாவீதே பாடு அனுபவிச்சான்னு நமக்கு தோணுதுல, அவன் செஞ்சதுக்கு தாங்க நடந்துச்சு சொல்றான் இல்லையா? யாருக்கு எது நடந்தாலும் அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பான், அதனால நடந்துச்சு. ஆனா யோபுவை பத்தி சொல்லும் போது மட்டும் நமக்கு என்ன தோணுது? ஒண்ணுமே செய்யாம இப்படி அனுபவிக்கிறானே. யோபுக்கே அப்படி தோணுமானால் மனுஷனில் அவன் நீதிமானாக இருந்தான், அவன் குற்றம் இல்லாதவன் இல்லை. வசனம் சொல்லுது, இவைகளால் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அவ்வளவுதான். உள்ள என்ன இருந்துச்சுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு பீரியட்ல புலம்ப ஆரம்பிச்சிடறாரு யோபு பிரச்சனையினுடைய உச்சத்துக்கு போகும்போது. ஆனால் அவரை பார்த்தாலே ஐயோ அநியாயமா
இப்படி கஷ்டப்படுறாரே நமக்கு தோணுது. ஆனா இயேசுவை பார்த்தா அத்தனை பேருக்கும் தோணுது, இவர் பாவம் செய்து தொங்குறவர் அல்ல, இவர் தேவனாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு அவனுக்கு வருது பாருங்க. இதுதான் கள்ளன் பரதீசிக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட். உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போகணும்னா, பரதேசிக்கு போகணும்னா முதல்ல என்ன தெரியுமா ஆண்டவர் செஞ்சாரு? எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறதான எண்ணம் வந்துச்சு. எனக்காக இயேசு என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னைக்கு நாம பரதேசிக்கு போறதுக்கு அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். கள்ளன் பரதேசிக்கு போனா நானும் போகணும். இப்ப நீங்க மரிச்சீங்கன்னா பரதேசிக்கு தான் போவீங்க, பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆஸ் பர் வசனம் வரும்போதுதான் எல்லாரும் மொத்தமா ஒன்னா உள்ள போவோம் பரலோகத்துக்கு. அது வரைக்கும் ஆவிகள் இளைப்பாடுற இடத்துல இளைப்பாறுவோம். அப்படி அந்த இளைப்பாடுற இடத்துக்கு நீங்க போகணும்னா முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியதான சுபாவம் என்ன தெரியுமா? நான் அனுபவிக்கிற பாடுக்கு காரணம் நானு, ஆனா கிறிஸ்து எனக்காக பாடு அனுபவித்தார். இன்னைக்கு நமக்கு இந்த வேர்ட் ரொம்ப ஈஸியா போயிருச்சு. வருஷா வருஷம் இந்த செய்தி எல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சிலுவையில் அறையப்பட்டார் கேஷுவல் ஆயிருச்சு. ஆனா அந்த கல்லனுக்கு அது கேஷுவல் இல்ல. அவன் பாக்குறான், ஒரு தேவன் தொங்குறாரியா சிலுவையில. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து தொங்குறார் தேவன் தொங்குறாருன்னு சொல்றோமே ஒழிய, அவனுக்குள்ள இருந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா? வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார், உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? அதான் பரதேசிக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் தப்பு செய்தவன் என்று ஒத்துக்கொள்ளுதல். நமக்குள்ள அந்த எண்ணம் வரணும், நான் பாவிதான்ங்கிற எண்ணம் வரணும். இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாவிங்கிற எண்ணம் இருக்கு. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டா நம்ம நீதிமான் ஆயிடுறோம், மாற்று கருத்து இல்லை. இப்போ நார்மலா இருக்கிற தைலம் அபிஷேக தைலமா மாறிடுது. நார்மலா இருந்த தைலம் என்னவா மாறிடுது? அபிஷேக தைலமா மாறிடுது. பாவியா இருந்த நாம இப்ப என்னவா மாறிட்டோம்? இப்ப இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க எல்லாரும்? இப்ப இருக்கிற கடைசி காலத்துல இருக்கிற மிக முக்கியமான உபதேசம் என்னன்னா, ஒரு தடவை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேர் நித்திய ரட்சிப்பு. நீங்க பாவியா மாறவே முடியாது. அதுக்கு பேர் நித்திய ரட்சிப்பாமா, ஒன் சேவ் எவர் சேவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவங்களை அறிக்கையிடுறோம்ல, பாவங்களை அறிக்கையிட்டோம், இயேசு நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டார், உண்மை. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்யவில்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 வருஷம் ஆச்சு, இந்த 20 வருஷத்தில் நான் பாவமே செய்தது இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒருத்தர். இது வரைக்கும் எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ அன்னியில இருந்து எனக்கு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இன்னும் நமக்குள் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கு, பலகீனம் இருக்கு. அதுக்காக தான் வேதம் சொல்றது, நீதிமானுக்கு சரி கட்டப்படும். உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எல்லா வசனமும் இருக்கு. இன்னைக்கு இந்த பாவ உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அம்மா சொல்றதுக்கு அப்பா சொல்றதுக்கு இதான் டிஃபரன்ஸ். என்னைக்காவது எந்த தாயாவது தகப்பனாவது டோன்ட் வரி மை சன், தைரியமா போய் எழுது, 10வது போனா என்ன திருப்பி எழுதிக்கலாம், 12வது போனா என்ன திருப்பி எழுதிக்கலாம், யாராவது ரிசர்வேஷன்ல சொல்லி இருக்கிறீங்களா? அதே பவுல் தான் கேட்டாரு, அன்போட வரட்டுமா பெரம்போட வரட்டுமா? ரெண்டும் இருக்கு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நான் பாவி என்கிற உணர்வு போயிடுச்சு. இவன் அதை, அந்த பிசாசு அதை எடுக்க விரும்புறான். நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால், ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் அவங்ககிட்ட, அது கல்லன் கிட்ட இருந்த ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் பாவி ஆண்டவரே. எல்லா தப்பு செஞ்சவங்ககிட்டயும் ஒரு காரணம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆதாம் கிட்ட ஒரு காரணம் இருந்துச்சு. ஏண்டா பழம் சாப்பிட்ட? இந்த அம்மா கொடுத்துச்சு. அந்த அம்மாவை கேட்டாரு, ஏமா நீ ஏமா பழம் சாப்பிட்ட? பாம்பு, பாம்பு பண்ண வேலை. அந்த மட்டும் ஒரு காரணம் இருந்துச்சுல்ல, நான் சாப்பிட்டேன்னு சொல்லாது. ஆனா இவன் சொன்ன, இல்ல இல்ல இல்ல, நான் பாவி, ஐ அம் தி ரீசன். நாமோ நடப்பித்தவைகளுக்கான தக்க பலனை அடைகிறோம். ஒத்துக்கொள்ளுகிற சுபாவம்.
பரதீசிக்கு போனோம்னா முதல்ல ரெண்டாவது இருக்க வேண்டிய சுபாவம் தெரியுமா? கன்ஃபெஷன். எனக்கு நான் ஆமா. பைபிள் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், சவுலுக்கும் தாவீதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். சவுலுகிட்ட என்ன குணம்? செஞ்ச தப்புக்கு காரணம் சொல்லுவான். தாவீது கிட்ட காரணமே சொல்ல மாட்டான், நானே பாவின்னு ஒத்துப்பான். அவ்வளவுதான். எப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அப்பொழுதே தேவன் உங்களுக்கு மீட்பை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்றது. சில ஆட்கள் நானும் பார்ப்பேன் ஆபீஸ்ல, ஏன் இப்படி செஞ்சீங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, இதனால தான் அப்படின்னு. நான் வேலை பார்த்த இடத்துல நான் ஒர்க் பண்ணவருக்கு ரீசன் சொன்னா பிடிக்காது. அவர் சொல்லுவார், சரி அவன் தான் தப்பு பண்ணா, நீ என்ன பண்ணேன்னு, நீ சரி பண்ணலாம்ல அப்படிம்பாரு. அவருக்கு இந்த ரீசன் சொன்னா பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு அப்புறம் பார்த்தேன், பைபிள்ல ஆண்டவருக்கே ரீசன் சொன்னா பிடிக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் their own reasons. எல்லாருக்கும் சுய காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவன் சைடுல ஒரு நியாயம் இருக்கு. உன் நியாயத்தையே நீ பேசிக்கிட்டு இருந்தீனா மன்னிப்பு கிடைக்காது. நீதிபதி பாருங்க, 2 பேர்கிட்ட கேட்பாரு, 2 பேரும் வாதம் பண்ணுவாங்க, 2 பேரும் நியாயம் சொல்லுவாங்க. ஆனா நீதிபதிக்கு தெரியும், ஒருத்தனுடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறது, ஒருத்தனுடைய வாதத்தில் நியாயம் இல்லை. அவன் சைடு அவன் நியாயமா சொன்னாலும் அதில் ஒரு குற்றம் இருக்கிறது. ஆண்டவர் எதை விரும்புறார் தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பாருங்க, நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அப்ரூவர் ஆயிட்டா தண்டனை இல்லைம்பாங்க. அந்த அவர் என்ன ஆயிட்டாரு? அப்ரூவர் ஆயிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு அப்படிமா. ஒத்துக்கிட்டா அவருக்கு தண்டனை குறைவு அப்படிம்பாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டா மன்னிப்பு, தண்டனையே கிடையாது.